ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. மட்டன் சுக்கா. மட்டனில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. மட்டன் குழம்பு, மட்டன் மசாலா, மட்டன் கிரேவி, மட்டன் பெப்பர் மசாலா, அப்புறம் மட்டன் பிரியாணி, நிறைய ரெசிபிஸ் இருக்குது. பட் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் இந்த மட்டன் சுக்கா தான். என் ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணேன்னு தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அது பண்ணுறது ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். எப்போவும் நீங்கள் மட்டன் குழம்பு கிரேவின்னு பண்ணுறதுக்கு ஒரு டைம் ரசம் சாதம் வச்சு இதை சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சரி வாங்க எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 1/4 கிலோ மட்டன். இதை கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா 2லேருந்து 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய வேணாம், ஏன்னா மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது நம்ம மட்டன் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சுக்கா சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இப்போ இதை கலந்துட்டு மூடி போட்டு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் மட்டன் நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து வரும். அடுத்தது இந்த சுக்காவுக்கு ரொம்ப ஸ்பெஷலானதே நம்ம ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் மல்லி, தனியான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நான் எடுத்திருக்கேன். அடுத்தது 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதை சேர்த்துக்கலாம். கடைசியாக காரத்துக்காக 3 வரமிளகாய், 1 காஷ்மீரி மிளகாய் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மல்லி, மிளகு, ஜீரகம் எல்லாம் வறுபட்டு நல்லா வாசம் வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு வெளியில் எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்தது சுக்கா செய்ய தேவையான பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் இதில் 4லேருந்து 5 ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்ய போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் கடலெண்ணெய் இருந்தாலும் செய்யலாம், அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் கொஞ்சமாக சோம்பு நான் சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும். அடுத்தது 2 பெரிய வெங்காயம் நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் நமக்கு கலர் மாதிரி இந்தளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு வதங்கணும். இதுக்கப்புறமா நான் ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை 2ஆ 3ஆ பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை 3த்தையும் நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி அதிகமாக சேர்க்க வேணாம், அப்புறம் உங்களுக்கு நிறைய புளிப்பு ஏறிடும். சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தாலுமே 1 சேர்த்துக்கோங்க போதும். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1/2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா குக் பண்ணலாம். வெங்காயம் தக்காளி நமக்கு நல்லா வதங்கி வரட்டும். சைடில் நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவை பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி இப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா சுருளாக வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினா தான் உங்களுக்கு ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் திக்காகவும் கிடைக்கும். இதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை அந்த தண்ணியோடையே நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியை ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியோடையே மட்டனை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடி 2 ஸ்பூன் ஃபுல்லாக நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நான் சேர்க்க போகிறதில்ல,
மீதி வந்து இன்னொரு 2 ஸ்பூன் எனக்கு மிச்சமாக இருக்குது. அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொருக்கா நீங்கள் இந்த டிஷ் பண்ணும்போது நீங்கள் சேர்த்துக்கலாம். நிறைய போட்டிங்க, எல்லாத்தையுமே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அது நல்லா இருக்காது, ஒரு மாதிரி திகட்டிடும். அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ மட்டனுக்கு கரெக்டாக இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே வற்றி போய் சுருண்டு வதங்கணும். நடுவில் வந்து நீங்கள் திறந்து பார்த்து அப்பப்போ கிளறிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த அளவுக்கு நமக்கு வதக்கிட்டோன்னா அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணுதில்ல. டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செய்யவும் சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.